அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, ஒரு குறும்படம் காட்டப்பட்டுள்ளது. அந்த குறும்படத்துல என்ன காட்டப்பட்டதுன்னா, ஒருத்தங்க வந்து டெப்ரஷன்ல அப்படியே சோகத்துல அப்படியே துடிச்சு தன் மனதால் ஆக்கிரமிக்கப்பட்டு அலகழிக்கப்பட்டு நொந்து நூலாகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு டக்குன்னு கேட்குது டிவியில. அந்த அம்மா அப்படியே சோகத்தோடயே அந்த டிவியில அந்த குத்துப்பாட்டை காக்குறாங்க. அப்படியே குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட அந்த குறும்படம் முடிஞ்சது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் மேட்ரு. அதாவது எந்த விதமான உணர்வும் நிலையானது அல்ல என்பதை இங்கே காட்டுகிறது. அதுதான் உண்மை. எவ்வளவு பெரிய சோகம் இருந்திருக்கும், ஆனா அந்த சோகம் நிலைச்சு அப்படியே இருக்கான்னு பார்த்தா இல்ல. எவ்வளோ பெரிய இன்பம் இருந்திருக்கும், அது அப்படியே நிலைச்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்ப இன்பமும் துன்பமும் மேகத்தை, அதாவது நிலவை மறைத்த மேகத்தை போல போய்கொண்டே இருக்கிறது, நிலைப்பதே இல்லை. அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும் போது இன்பம் போகும்போது கஷ்டப்பட வேண்டியது இல்லை, துன்பம் வரும்போதும் கஷ்டப்படலைன்னா அது போயிடும், இன்பமும் போயிடும். அப்ப ரெண்டையும் வந்து அந்த ஒட்டுதல் இல்லாம ஒரு ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் தெரிகிறது. இப்ப அதுக்கு ஒண்ணு கேட்டோம் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, இருந்தாலும் அது கொஞ்சம் நேரமாவது இருக்குல்ல, போகுது ஸ்லோவா போகுதே, ஆனா படத்துல காட்டுற மாதிரி டக்குன்னு போகலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. இந்த ஸ்லோவா போறதுக்கும் ரீசன் அவன் தான். சோகம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா இமிடியட்டா போயிடும், சோகம் கம்மியா இருந்தா கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இப்போ ஒருத்தனுக்கு வந்து 1 மாசம் ஆகுது ஒரு விஷயத்துல இருந்து மீள்றதுக்கு, ஒருத்தனுக்கு 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னா அது அவனவன் அதை வைத்து கொண்ட விதம். அப்போ 1 மாசம் வரைக்கும் ஒருத்தன் வச்சுக்கிறான் அப்படின்னாலே அந்த சோகம் அவனை பாதிக்கல, அதனாலதான் 1 மாசம் வச்சிருக்கான். அப்ப அது பெரிய சோகமே இல்லை. இவன் 5 நிமிஷத்துல தூக்கிடுறான்னா இவனுக்கு பெரிய பாதிப்பு, அதனால தூக்கிடுறான். ஸோ இதுதான் வந்து மாறி மாறி வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நம்ம தான் அதை நிர்ணயிச்சுக்கிறோம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் உடனே எப்படி அந்த சோகம் மறையும்? மறையும். வீட்டுக்குள்ள கணவன் மனைவிகள் உச்சக்கட்ட உணர்வு அலைகளால் சண்டை போட்டு கொண்டு அழுது கொண்டு பொறாண்டு அப்படியே இருக்கும்போது அவர்களுக்கு மிகவும் பிடித்த மிகவும் உயர்வான ஒருத்தர் வந்து டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு கதவை தட்டுறாங்கன்னா டப்பு 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 கண்ணை தொடச்சு அதை தொடச்சு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷனல் ஷிஃப்ட் ஆயிரும். ஷிஃப்ட் பண்ண முடியுதே, அப்ப அந்த இடத்துல முடியுது இல்ல. அப்ப முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அப்ப முடியும் நம்ம நினைச்சா முடியும், முடியலன்னு நினைச்சா முடியாது. ஏன்னா அது நிலையில்லாதது, அது போயிட்டு தான் இருக்கு. அதை நம்ம பிடிச்சு நிறுத்தாலே நிக்காது. போறதை தள்ளி விடுறதுக்கு என்ன? பிடிச்ச நிப்பாட்டினாலும் நிப்பாட்ட முடியாது, அது போயிட்டு தான் இருக்கு. போதை விட தள்ளி விடலாம், நம்மளால தள்ளி விடாம அப்படியே விளையாண்டுட்டு இருக்கான் அதுல. ஸோ அதனால வந்து யாருமே எந்த உணர்வும் எவனுக்கும் நிலைப்பது இல்லை, அது போய்கொண்டுதான் இருக்கிறது, அது நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொண்டு அந்த கிக்க அனுபவிக்கணும். நிலையா இருந்தா அதுக்கு பேர் மரக்கட்டை, நிலை இல்லாமல் இருந்தாதான் அதுக்கு பேர் உணர்வு. ஸோ ஆனா அது நிலையா இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான் அஞ்ஞானம். அது நிலையில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பதை ரசிப்பதுதான் ஞானம். ஸோ அது போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா விதவிதமான உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கணும். ஒண்ணு போனாதான் இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு அப்படியே நின்றுச்சுன்னா அது மரக்கட்டை ஆயிரும் அப்படின்னு புரிந்து கொண்டு நிலையில்லாத அந்த உணர்வை முழுமையாக புரிந்து கொண்டு அதுதான் கிக்குன்னு தெரிஞ்சு சூப்பரா அதை அனுபவிக்கலாம். அதான் படத்துல பாக்குறோம். படத்துல வந்து ஹீரோ வந்து இந்த வேஷம் போடுறாரு, அதே வேஷம் அடுத்த படத்துல போட்டா ரசிப்போமா? வேற வேஷம் வேணும். உணர்வு மாற வேண்டும். அப்படி என் வாழ்க்கையிலும் உணர்வு மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ மாறுதலை ரசிக்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மாறாமல் இருக்கணும்னு நினைக்கிறது அட்டாச்மெண்ட், அகங்காரம், அடிக்ஷன். ஆனா அது முடியாது, டெப்ரஷன்ல தான் போய் முடியும். ஏன்னா மாறாமல் இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டு மாறுதலை ரசிக்க பழகிக்கொண்டு ஆனந்தமாக இருக்கலாம்.